ஆமென். ஹல்லேலூயா. அது இந்த நாளில் திடீர்னு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஒரு ஈவெண்ட் தான் இது. ஏன்னா திடீர்னு வருகிறதாய் ஒரு வாய்ப்பை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தார். இந்த நாள் அவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். அப்போ அந்த ப்ரேயருக்கு வரும்போது அவர் ஒரு மைக் எனக்கு வாங்கி கொடுத்தார். ஒரு ஹெட் ஆன் மைக், ஒரு அஹோஜா மைக். அது வந்து பல ஆண்டுகள் நான் யூஸ் பண்ணேன். இட் வாஸ் அ வெரி பிளெஸ்ஸிங் ஃபார் மீ. அது நல்லா யூஸ் பண்ணி பழசாகிற வரைக்கும், அது ஒர்க் ஆகாமல் போகிற வரைக்கும் ஐ யூஸ் இட். இதனால் கூட தேவ மனிதன் அப்படி ஊழியத்தின் பாதையில் எனக்கும் பல இன்ஸ்பிரேஷனாக இருந்து, இந்த ஊழியத்துக்கும் பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்து அவர்கள் அப்படி ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறாங்க. அவர் நம்ம சபை கூப்பிடணும்னு ஆசை. பட் ஒரு ஸ்டேட்டஸ்லாம் பார்க்கும்பொழுது என்னடா இது ஃபுல்லாக வந்து அப்ராடில் ஆண்டவர் அதிகமாக வல்லமை எடுத்து பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். இங்கேருந்து ஜூம் மீட்டிங்கில் வீடியோ கால்லலாம் வந்து அவங்க பைபிள் ஸ்டடி எடுக்கிற ஒரு அருமையான தெய்வ பிள்ளை. சின்ன வயசு தான், என்னோட சின்ன வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் ஆண்டவர் அவர் பயன்படுத்துகிற விதம் வந்து ஆச்சரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் இதனால் அவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இதனால் அவர் நம்மோடு கூட தெய்வ வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். எல்லாரும் கரங்களை தட்டி தெய்வ அவர் இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாரு. எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அது அவருடைய ரொம்ப கைண்ட். அவர் சொன்னதில் ஏதோ தேவ கிருபையில் செய்கிறாங்க. அவர் ஸ்டேட்டஸ் சொன்னார். நமக்கு வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுற அளவுக்கு கூட எந்த ஸ்டேட்டஸும் இல்லை. தேவனுடைய கிருபை தாங்க. அல்லேலூயா. கடந்த ஒரு வருஷமாக ஒரு வசனத்தை எல்லா மேடைகளிலும் சொல்லிட்டு வரேன். எங்கே போனாலும் இந்த வசனத்தை சொல்லாமல் என் பிரசங்கத்தை ஆரம்பிக்கல. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். அவர் சிறியவனை குப்பையிலிருந்து எடுத்து எளியவனை, தமிழ் வேதாகமத்தை தான் எளியவன், ஆங்கில மொழிபெயர்ப்புலையும் மூல பாஷையிலையும் அந்த எளியவன் என்ற வார்த்தை கொடுத்திருக்கிற பதம் என்னன்னு சொன்னா பெக்கர். என்ன கொடுத்திருக்காங்க? பெக்கர் என்னது? அந்த பிச்சைக்காரன் தான். அவர் எளியவனை எடுத்து உயர்த்துறாருன்னு தமிழ்ல டீசெண்டா இருக்கு. ஆனா இங்கிலீஷ் என்ன போட்டிருக்கு? பெக்கர். பெக்கரை போல இருந்த என்னைய கூட கர்த்தர் எடுத்தாருங்க, உயர்த்தினார், ஆசீர்வதித்தார். அதனால மேன்மை பாராட்டுறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இன்ஃபேக்ட் இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ணலாம் வரல. எனக்கு உங்களெல்லாம் பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. இந்த சபை ஸ்தாபிக்கப்பட்டு நான் தான் பிரசங்கம் பண்றேன்னு எனக்கு தெரியாது. நான் உட்காந்துருக்கேன். பாஸ்டர் வந்த உடனே ஒரு பிரசங்கம் பண்ற போல இருக்கு, நானும் கேட்கலான்னு ஆர்வமா இருந்தேன். நான் அதுக்கு தான் வந்தேன். நான் உங்களை எல்லாம் சந்தோஷமா பார்க்கவும், இந்த சபை எப்படியாச்சும் பார்த்தோம். ஏன்னா சண்டேஸ் ரொம்ப கஷ்டம், நிறைய ஊழியங்கள் இருக்கிறதுனால. எனக்கு நேற்று நைட்டு சர்வீஸ் முடிஞ்சது. அதனால ஒரு 2 நாளுக்கு முன்னாடி நான் கேட்டிருந்தேன், இந்த மாதிரி வரணும், உங்களை எல்லாம் பார்க்கணும்னு சொல்லி. அதில் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷங்க. இதெல்லாம் தேவ திட்டம், இதெல்லாம் பிளான் ஆஃப் காட். இப்படிதான் எனக்கு வந்து இந்த பிரசங்கத்துல சின்ன வயசுல நிறைய கேட்டிருக்கோம். சில ஊழியக்காரன் வந்து, நான் அமெரிக்காவில் இருந்தபோது, நான் லண்டனில் இருந்தபோது, நான் ஆப்கானிஸ்தானில் இப்படிலாம் பேசுவாங்களா. எனக்கு செம்ம கடுப்பா இருக்கும். கடவுளை பத்தி சொல்றான், நீ ஊருக்கு போயிட்டு வந்ததெல்லாம் எதுக்கு சொல்லிக்கிட்டு. அதனால நான் ஊர் பேர்லாம் சொல்ல விரும்புறேன். ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஊழியம் செய்யும் பொழுது ஒரு நாள் ஒரு ஜபத்தில் இருக்கிறோம். ஜபித்து பயங்கரமா அபிஷேகத்தில் நானும் ஒரு பிரதரும் நிரம்பிட்டு அவங்க தீர்க்கதரிசனம் சொல்றாங்க, சபையை உங்களுக்கு ஒரு ஊழிய அழைப்பு தானே, பாஸ்டர் தானே, நீங்க சபை ஆரம்பிச்சிருக்கணுமே, ஏன் இன்னும் செய்யலை அப்படின்னு சொல்லி அவர் அமைதியா இருந்தாங்க. நான் ஜெபித்து கடற்கடன்னு சில வசனங்களை சொல்றேன். சொன்ன உடனே கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்டன்னா இருந்துட்டாங்க. ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லி அவர் வீட்டில் ஜெபித்து கொண்டு வந்தோம். ஓடி போயிட்டு அவருடைய ரூம்ல இருந்து ஒரு டைரி கொண்டு வந்தார். பாஸ்டர், ஆண்டவர் பல வருஷத்துக்கு முன்னாடி ஊழியத்துக்கு கூப்பிட்டாரு. அப்போ நான் ஆண்டவரோட ஒரு டீலிங் போட்டிருந்தேன். நான் ஊழியத்துக்கு வரணும்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட வசனங்கள் எழுதி வச்சிருக்கிறார் டைரியில. அந்த டைரியில இருக்கிற இந்த வசனத்தை யாராவது ஒரு தேவ மனுஷனை கொண்டு வந்து நீங்க சொல்ல வச்சிருங்க, அப்ப நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். நம்ம ஜபத்துல அழியாத வசனங்களை சொன்னோம். அதுல பியூட்டி என்னன்னு சொன்னா, அவர் எழுதி வச்ச 10 வசனமும் நான் அப்படியே மாறாம அப்படியே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் ஜபத்துல. அவரு மறந்தார், பாஸ்டர் இப்படி எல்லாம் நடக்குமா? நடக்கும்யா, ஏன்னா நானா சொல்றேன், கர்த்தர்ல சொல்றாரு அப்படின்னு சொல்லி, சரி சபை ஆரம்பிப்போமான்னு கேட்டார். ஓகே பாஸ்டர், வாங்க போய் இடம் பார்ப்போம். ஜெபிச்சுட்டு அப்பவே வாங்க இடம் பார்ப்போம். அது ஒரு பாலைவன தேசம். போய் இடத்த தேடி அன்னைக்கே இடத்த பார்த்து அட்வான்ஸ் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டோம். இப்போ லேட்டஸ்ட்டாக அவங்க சபையுடைய முதல் வருஷ ஆண்டு விழாவை கொண்டாடினாங்க. எனக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப வாழ்த்தி சந்தோஷப்பட்டாங்க. பாஸ்டர், உங்கள் மூலமாக கர்த்தர் இந்த ஆலயத்தை ஆரம்பித்து கொடுத்தாரு. இப்போ ஆண்டுடைய கிருபையில் ஒரு வருஷத்தில் 700 பேர் வராங்கன்னு சொன்னாங்க.
ஒரு ஹிந்தி சர்வீஸ், ஒரு தமிழ் சர்வீஸ், இங்கிலீஷ் சர்வீஸ். தமிழ் 3 நடக்குது, இங்கிலீஷ் ஹிந்தி நடக்குது. ஸோ எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, இப்போ அவர் சொன்னார் இந்த சபையெல்லாம் ஸ்தாபிக்க இவரும் ஒரு காரணம்லாம், அதுக்கு கர்த்தர் தானே தேவ மனுஷனை கொண்டு சும்மா ஒரு துரும்பாடு பயன்படுத்திட்டு போயிடுறாரு. இதெல்லாம் சபைன்னு சொல்லும்போது இது சும்மா டப்பு நம்ம ஆரம்பிக்கல, இதெல்லாம் அனாதி தீர்மானம். இதெல்லாம் சும்மா ஏதோ 2025 அப்படி டப்புனா அப்படி அல்ல. அது தேவனுடைய இருதயத்துல எத்தனையோ பில்லியன் ஆண்டுகளுக்காக மறைந்திருந்த ஒரு ரகசியம் தான் சபை. இப்படி ஒரு சபையை ஸ்தாபிக்கணும்னு சொல்றது தேவனுடைய ரகசியம், தேவனுடைய சித்தம். அந்த சித்தத்தின்படி நம்மளை ஸ்தாபித்து இந்த சபைகளை கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அதனால அவங்க எல்லாரையும் பார்ப்பதில் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி, எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கு. உண்மையாக நம்ம இண்டிட் கிளாட், ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. அதனால கர்த்தர் எல்லாரையும் ஆஸ்வதிப்பாராக. அதுவும் என்னை பத்தி அவர் நிறைய சொன்னாரு. எனக்கு பிரதர் சந்தோஷ் வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷன். அவருடைய வார்த்தைகளை நான் ரொம்ப விரும்புவேன். சூப்பரா பேசுவாப்ல. என் கூட நேற்று நான் என்ன டிக்டவா சபையில சொல்லிட்டு வந்தனோ அது அப்படியே இவங்க சொல்றாப்ல. நான் ரொம்ப அசந்து போனேன். நான் சொன்னேன், எல்லா குழந்தையும் வாழ்றதுக்காக பூமியில பிறக்கும், சாகிறதுக்காக பிறந்த ஒரே குழந்தை இயேசுதான் அப்படின்னு சொன்னேன். எடுத்தோடனே பிரசங்கத்தில் நினைத்து எங்க நம்ம சபையில அங்க அண்ணாநகர்ல அதே தான் இவரும் சொல்றாப்ல. ஆரம்பிக்கும் போது எல்லா குழந்தையும் வாழ்றதுக்காக பூமிக்கு வராங்க, சாகிறதுக்காக ஒரு குழந்தை வந்துச்சு, அதாங்க இயேசு. அல்லேலூயா. இவர் ஒரு பாட்டு போட்டாரு, எனக்கு அந்த பாட்டு ரொம்ப இஷ்டம். நல்லவனுக்காக மரிக்க துணிவார்கள், இந்த பாவிக்கோ யார் மரிப்பாரா? இந்த பாவிக்கோ யார்? எனக்கு ரொம்ப இஷ்டமான பாட்டு அவர் போட்ட பாட்டுல. அந்த பாட்டை இங்க உட்காந்து அப்படியே நான் பாடிக்கிட்டே இருந்த மனசுல அந்த ஆராதனை வேலையில. தேவன் பெரியவருங்க. அல்லேலூயா. அந்த கிறிஸ்துமஸ் நன்னாளில இந்த சபையை பார்ப்பதில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி, எல்லாரையும் பார்ப்பதில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி. கர்த்தர் இந்த சந்தர்ப்பத்துக்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். நம் கண்களை போடுவோம். நல்ல பிதாவே, இந்த அருமையான காலவேளைக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய பிறப்பின் நன்னாளில எங்களுடைய அருமையான சபையை காணவும், எங்களுடைய மக்களை காணவும், அப்பா நீர் உம்முடைய மனதில் இருந்த இந்த அனாதி தீர்மானத்தின்படி இந்த சபையை ஸ்தாபிச்சு இப்படி ஒரு அருமையான கிறிஸ்துமஸை கொண்டாட எங்கள் மக்களுக்கெல்லாம் அடியார்களுக்கெல்லாம் கிருபை தந்தபடியால் சோத்திரம். அப்பா இப்போதும் கூட உடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கிறோம் சுவாமி. அப்பா இதெல்லாம் பரத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஒழிய இப்படிப்பட்ட வார்த்தைகளை எங்களால் தியானிக்க முடியாதப்பா. ஆனாலும் கூட இந்த கிருபைக்கு நம்பி நாங்கள் நிற்கிறோம். இன்றைக்கும் அடிமை உமக்கு வாயா இருக்கட்டும், அதிரசனமான தேவ பிரசனம் எங்கும் வியாபித்திருக்கட்டும் சுவாமி. அப்பா இந்த கிருபைக்குள்ள எல்லாரும் கொடுக்கிறோம். அன்றைக்கு லீதியாருடைய இருதயத்தை திறந்த தெய்வம் இன்றைக்கு எங்களுடைய இருதயத்தை நீ திறந்து கொடுக்கணுமா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. நேரம் வருவார்கள், வேகமா சில காரியங்களை சொல்லி நான் படிக்கிறேன். The book of Isaiah 11:1. ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் படிப்போம். ஏசாயா 11:1. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். அல்லேலூயா. நமக்கு எல்லாம் தெரியும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு எத்தனையோ 100,000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே பைபிள்ல தெளிவா போடப்பட்டிருக்கு. அவருடைய பிறப்பை குறித்து, அவருடைய ஊழியத்தை குறித்து, அவருடைய வளர்ப்பை குறித்து, அவருடைய மரணத்தை குறித்து, அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து, எல்லாவற்றை குறித்தும் எத்தனையோ வருஷங்கள் பிறகு பியூட்டிஃபுல்லா பைபிள்ல வந்து போடப்பட்டாயிடுச்சு. ஆண்டவர் இந்த பூமியில இருக்கும் பொழுது எல்லாமே ப்ரீ பிளான் தான். ப்ரீ பிளான் அதான் கொரிந்தியர்ல பவுல் எழுதுறாரு, தீர்மானிக்கப்பட்டபடியே மனுஷகுமாரன் போகிறார். அது அர்த்தம் என்னன்னு சொன்னா, அவருடைய பிறப்பு, அவருடைய வளர்ப்பு, அவருடைய ஊழியம், அவருடைய உயிர் எல்லாமே இட்ஸ் ஆல்ரெடி ப்ரீ பிளான், தீர்மானிக்கப்பட்டாயிடுச்சு. அவர் வந்து அதை ஜஸ்ட் அப்படியே அங்கங்க ஃபுல்ஃபில் பண்ணிட்டு போனார். அதனால நீங்க புதிய ஏற்பாட்டில் படிச்சீங்கன்னு சொன்னா, வேத வாக்கியம் நிறைவேறும்படி இப்படி நடந்தது, இந்த வேத வாக்கியம் நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அப்ப அது போல ஏசாயாவுக்கு ஒரு வெளிப்படுத்தலை கொடுக்கிறார். இந்த தெய்வத்தை பற்றி பலவிதமான வெளிப்படுத்தல்கள் பக்தர்களுக்கு இருந்தது. அருமையான பிரதர் பாடும்போது இம்மானுவேல் தான் பாடினார். நேற்று சபையில் இம்மானுவேல் பத்தி தான் ஒரு ஸ்டடி கொடுத்தாரு கிறிஸ்துமஸ்ல. இம்மானுவேல் இப்படி பல பெயர்கள் பைபிள்ல உண்டு. ஒவ்வொரு பக்தர்களுக்கும் கர்த்தர் ஒரு விதத்துல தன்னை வெளிப்படுத்தினார். இந்த இயேசு எப்படி எல்லாம் இருப்பார்னு வெளிப்படுத்தினார். ஆனா ஏசாயாவுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு தாட் ஆண்டவர் கொடுத்தார். அந்த தாட் என்னன்னு சொன்னா அதுதான் 11:1. அவர் என்ன சொல்றாரு? ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். இந்த இடத்துல 4 விஷயம் போட்டிருக்கு. முதலாவது ஈசா என்னும் அடிமரம். இரண்டாவது அந்த அடிமரத்துல என்ன வருது? ஒரு துளிர். மூன்றாவது அதுக்கிட்ட என்ன இருக்கு? ஒரு வேர். நாலாவது அந்த வேர்ல இருந்து என்ன வருது? கிளை. முதலாவது இந்த ஈசா என்னும் அடிமரம் சொன்னா ஈசா தாவீதுடைய அப்பா. இரண்டாவது அந்த ஈசா என்னும் அடிமரத்தில் ஒரு துளிர் வந்தது பார்த்தீங்களா? அந்த துளிர் வந்து இட் ஸ்பீக்ஸ் அபௌட் டேவிட், தாவீது. அடுத்தது அந்த ஈசாயின்
அடிமரத்துக்கு என்ன இருந்துச்சா? ஒரு வேர். அந்த வேர் தான் பிதாவாகிய தேவன். அந்த வேரிலிருந்து ஒண்ணு என்ன தோன்றுச்சு? ஒரு பிரான்ச், ஒரு கிளை. அந்த கிளை தான் யாரு? இயேசு. அல்லேலூயா. அப்ப இன்றைய தூதின் தலைப்பு என்னன்னு சொன்னா கிளை. இன்னைக்கு எதை பத்தி படிக்க போறோம்? பிரான்ச். இயேசு கிளை என்ற தலைப்பில் படிக்க போறோம். பிதாவாகிய தேவனாகிய வேரில் இருந்து ஒரு கிளையா தோன்றி வந்தவர் தான் இயேசு. அப்ப பைபிள் நீங்க கேட்கலாம், ஏங்க ஆண்டவர் பேர் கிளைன்னு எங்கன்னா பைபிள் வசனம் இருக்கா? ஏகப்பட்ட வசனம் இருக்கு. 2 வசனங்களை மாத்திரம் வேகமா சொல்றேன். அவர் கிளை தான் அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை சொன்ன டைம் இல்ல. சகரியா 6:12. சகரியா 6:12. எடுத்து படிப்பாங்க. சகரியா 6:12. அவனோடே சொல்ல வேண்டியது சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ ஒரு புருஷன், அவருடைய நாமம் கிளை என்னப்படும். அவருடைய நாமம் கிளை என்னப்படும். அப்ப தெய்வத்திற்கு பல பெயர்கள் பைபிள் இருந்தாலும் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏசாயாக்கு உண்டான வெளிப்படுத்தல் என்னன்னு சொன்னா அவர் யார்? ஒரு கிளை. இன்னைக்கு கிளையை பத்தி பைபிள்ல 17 குறிப்புகள் இருக்கு. அதுல இருந்து நான் உங்களுக்கு ஒரு 6-7 வேகமா சொல்றேன். இந்த கிளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் கிளையா வந்தாரு? எத்தனையோ காரியம் இருக்கு. மரம் கூட சொல்லியிருக்கலாம், வேறுன்னு சொல்லி, அதெல்லாம் இல்லாம அவருக்கு என்னதான் பேர் கொடுத்திருக்காங்க? கிளை, பிரான்ச். ஏன் கிளையை பற்றி நான் சொன்னேன் பல பாயிண்ட் இருக்கு. சில பாயிண்ட் மாத்திரம் நான் வேகமா சொல்லி முடிக்கிறேன். ஓகேங்களா? முதலாவது, கிளையுடைய ஃபர்ஸ்ட் தன்மை என்னன்னு சொன்னா, கிளை வந்து தனியா இருக்கவே முடியாது. அப்படிதானே? கிளை தனியா இருக்கிற என்ன பார்த்துருக்கீங்களா? அப்படியே தனியா படத்துல வேணா பார்க்கலாம், பேய் படத்துல வேணா தனியா அப்படியே கிளை வர மாதிரி மரம் வர மாதிரிலாம் கிளை தனியா இருக்கும். கிளையினுடைய முதல் சாராம்சம் என்னன்னு சொன்னா, கிளை எப்பொழுதும் வேரோடு சார்ந்துதான் இருக்கும், அந்த மரத்தோடு சார்ந்துதான் இருக்கும். கிளையால தனித்து இருக்க முடியாது. அல்லேலூயா. அதுபோல இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது சொன்னாரு, நான் தனித்திறேன், எப்போது என் பிதா என் கூட இருக்கிறாரு, நான் என்ன பண்றேன்? என்னுடைய பிதாவோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. யோவான் 16:32 படிக்கிறேன். John the Gospel chapter 16:32. இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் இடத்துக்கு போய் என்னை 16:32 16:32. இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டு விடும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனித்திறேன். ஆனாலும் நான் தனித்திறேன். ஏன் தனித்திறேன்? ஏன்னா இவர் யாரு? கிளை. கிளையால் என்ன பண்ண முடியாது? தனித்து இருக்கவே முடியாது. அப்ப இந்த இயேசு கிறிஸ்து ஏன் கிளை என்ற நாமத்துல ஏசாயாக்கு வெளிப்பட்டு சத்தியங்களை வேதத்துல வெளிப்படுத்துறாரு சொன்னா, இந்த கிளை வெளிப்படுத்திக்கிற முதலாவது சத்தியம் என்னன்னு சொன்னா, அது தனித்தே இருக்காது, எப்பொழுதும் மரத்தோடவே சேர்ந்திருக்கும். அப்ப இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில கூட அவர் என்றைக்கும் தனித்து இல்ல, பிதாவோடு இருந்தார், தேவ பிள்ளைகளோடு இருந்தார், அவர் தனியாவே இல்லை. இப்ப இந்த காலையில உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நீங்க எப்படி இருக்கிறீங்க? தனித்து இருக்கிறீங்களா இல்ல ஆண்டவரை சார்ந்து இருக்கிறீங்களா? நம்ம இன்னைக்கும் தனித்து இருக்க கூடாது. இன்னொன்னு சொல்றேன், இங்க இருக்கிற ஆட்கள் யாராகிலும் நான் தனியா இருக்கிறேன், நான் அனாதை போல இருக்கிறேன், சில பேருக்கு குடும்பம் இருந்தும் கூட எனக்கு இல்லாத ஒரு நிலைமையில நான் வாழ்றேன், அப்படி யாரா சொல்றீங்கன்னு சொன்னா சொல்றோம், நீங்க எல்லாம் தனித்து இல்லை, உங்களோட தேவன் இருக்கிறார். அதான் இம்மானுவேல். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இன்னும் நீங்க மூல பாஷையில கிரீக்ல படிச்சீங்கன்னு சொன்னா, தேவன் நம்மோடு இருக்கிற அர்த்தம் இல்ல, மகத்துவமான வல்லமையான தேவன், மைட்டி காட் அப்படின்னு தான் போட்டிருக்கு. வல்லமையான தேவன், மகத்துவமான தேவன் நம்மோடு இருக்கிறார்ன்றதான் அர்த்தம். தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப உன்னத பாட்டுல கூட ஒரு வசனம் இருக்குங்க, தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்தரத்திலிருந்து வருகிற இவள் யார்? உன்னத பாட்டு 8:5 படிக்க தேவையில்லை. அப்ப இவர் கிளையா இருப்பதனால இவர் எப்போதும் யாரை சார்ந்துக்கிறாரு? பிதாவை சார்ந்து. அப்ப நம்மளும் என்ன பண்ணணும்? எப்போதும் யாரெல்லாம் சார்ந்து கொள்ளணும்? தெய்வத்தையே சார்ந்து கொள்ளணும். சார்ந்து கொள்றதுக்கு தெய்வத்தை விட்டு நமக்கு வேற யாரும் இந்த பூமியில இல்லைங்க. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது பிதாவை தவிர அவர் யாரையும் சார்ந்து கொள்ளல. யோசிச்சு பாருங்க, ஏசாமி யூதாச சார்ந்ததுன்னா இருக்கும் கதை. அந்த பாவி ஆரம்பத்திலே விட்டு விட்டுருப்பான், அப்படிதானே? 3.5 வருஷம் ஓடி இருக்காது. ஆண்டவர் 3 மாசத்துலயே கடையை சாத்திருக்க வேண்டியதுதான். யூதாச சார்ந்திருந்தாருன்னா. யூதாச சார்ந்தாரா? ஏசாமிக்கு தெரியும் 12 பேர் சீசர் கூட இருந்தாலும் 12 டிசைன் தான். அதுக்கு பிற்பாடுதான் அவன் உருவாக்கப்பட்டதுலாம். பேதுருவை சார்ந்தது என்ன இருக்கு சொல்லுங்க பாப்போம். பேதுரு 3.5 வருஷத்துக்கு முன்னாடி மறுதளிக்க வேண்டியது 3 நாள்ல மறுதளிச்சுட்டு இருப்பாரு பேதுரு. தொண்டையில கத்தி வச்சா ஏசாமி யாருன்னு தெரியாதுன்றவாரு பேதுரு. பாருங்க,
இந்த கிளை நமக்கு என்னத்தை சத்தியத்தை சொல்லிக் கொடுக்குதுன்னு சொன்னா, நீங்க தயவு செய்து வாழ்க்கையில யாரையும் சார்ந்து கொள்ளாதீங்க. நாம் சார வேண்டிய ஒரே நபர் தெய்வம் மாத்திரம் தான். இயேசு கிறிஸ்து பிதாவை மாத்திரம் சார்ந்த கிளையா இருந்ததுனாலதான் சக்சஸ்ஃபுல்லா ஓடி பிடித்தார். இன்றைக்கு அநேக பிள்ளைகள் வாழ்க்கையில தோற்று போவதற்கு காரணம் தெரியுமா? தெய்வத்தை சார்றதை விட்டுட்டு எதையோ சார்ந்து கொள்றது, கடைசியில தோல்வியில தான் போய் முடியும். ஆனால் கிளையினுடைய முதலாவது அனுபவம் தாழ்மை. கிளையோட முதலாவது அனுபவம் சார்ந்து கொள்ளுதல், தேவனோடு சார்ந்து கொள்ளுதல். இரண்டாவது, இந்த கிளை எதை காண்பிக்கிறது அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது போல கிளைன்னு சொன்னா அது தாழ்மை. கிளை எதை காட்டுது? ஏன்னா எத்தனையோ உருவகத்தை சொல்லியிருக்கலாம் ஏசாமியை பத்தி, சாதாரண கிளைய வச்சு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப கிளை எதை காட்டுதுங்க? தாழ்மை, ஹம்பிள்னஸ். நீங்க பைபிளை கொஞ்சம் ஆழமா படிச்சீங்கன்னு சொன்னா, இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு, வளர்ப்பு, ஊழியம், மரணம், உயிர்த்தெழுதல் எல்லாத்துலயும் நீங்க தாழ்மையை பார்க்கலாம். பயங்கர தாழ்மை, பயங்கர ஹியூமிலிட்டி. நீங்க பிலிப்பியர் 2 கூட வீட்டுல போய் படிச்சு பாருங்க. அவர் தேவனுக்கு சமமா இருந்ததை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் என்ன பண்ணாரா? தம்மை தாமே தாழ்த்தி வெறுமையாக்கி அடிமையின் ரூபமானார். இங்கிலீஷ்ல வந்து he made an image of servant அப்படின்னு இருக்கு. servantனா வேலைக்காரன். ஆனா தமிழ்ல தான் பியூட்டிஃபுல்லா இருக்கு. அடிமையின் ரூபம். வேலைக்காரன் வேற, அடிமை வேற. வேலைக்காரனுக்கு கூட ஒரு சம்பளம் இருக்கும், ஒரு சுயசித்தம் இருக்கும். அவன் பிடிச்சா வரலாம், என்ன தூக்கி போட்டு போயிடலாம். அடிமைலாம் அப்படி இல்லை. அவன் அவ்வளவுதான், சம்பளம் எல்லாம் ஒண்ணும் இல்லை, அப்படியே காலத்துக்கு அடிமையா இருக்கும். ஏசாமி எப்படி வந்தாரா? அடிமையா தான் வந்தார். என்ன ஒரு தாழ்மை, என்ன ஒரு தாழ்மை. இன்னைக்கு நமக்குள்ள அந்த தாழ்மை இருக்கா? யோசிச்சு பாருங்க. அவர் கீழே, அவர் தாழ்மையான தெய்வம். இயேசுவின் தாழ்மையை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும்னு அவசியமே இல்லை. மகா தெய்வம், தாழ்மையின் தெய்வம். சமீபத்தில் நான் பாட்டு போட்டேன், பரலோகின் மகாராஜன் நரலோகின் தாசனானார் உன்மீது கொண்ட அன்பினார். அவ்வளோ பெரிய மகாதேவன் எவ்வளோ தாழ்மையா கீழே வந்திருக்காரு பார்த்தீங்களா? ஆனா நம்ம சேரு கொஞ்சம் தள்ளி உட்கார கூட உட்கார மாட்டோம். நான் யாரு, என் பொசிஷன் என்ன, ஆராதனை கூட சொன்னார் பாருங்க. மேன்மை பாராட்டத்துக்குலாம் ஒண்ணுமே இல்லைங்க. பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? தேவன் நம்மை மண்ணென்று நினைவுகிறார். தேவன் என்ன பண்ண நம்மள? ஆஃப்டர் நீங்களும் நானும் யார் லாஸ்டா? மண்ணு தான். மண்ணுக்கு என்னத்தை மேன்மை பாராட்டுறது? கூடுமானவரை எவ்வளவு தாழ்மையா இருக்கிறீங்களோ தாழ்மையா இருக்கு. அதுதான் சீக்கிரம். ஒரு மனுஷனுடைய உயர்வுக்கு ஒரு பெரிய ரகசியம் சொன்னா தாழ்வு. இன்னும் பியூட்டிஃபுல்லா சொன்னா, கர்த்தர் உயர்த்த உயர்த்த இன்னும் தாழ்த்தணும். அல்லேலூயா. தாவீதுடைய பியூட்டி அதுதான். என்ன மேல போனாலும் அவன் கீழே தாழ்த்திக்கிட்டே இருப்பான். அவன் போய் சொல்றா, ஏய் என்ன நீ பைத்தியக்கார மாதிரி வேலைக்கார பொம்பளையோட டான்ஸ் ஆடோட ரோட்ல. அதுக்கு அவன் என்ன சொன்னான்? என் ஆண்டோடைய பார்வைக்கு நான் இன்னும் நீசன். எப்படி? ராஜா. இஸ்ரேல் வரலாற்றிலேயே அவன் தான் முதல் 2 தேசத்தை ஆண்டவன். இஸ்ரேல் அண்ட் யூதா 2 தேசத்தின் ராஜா என்ன சொல்றான்? என் தெய்வத்துக்கு முன்னாடி நான் என்னது? நீசன். நம்ம என்ன சொல்றோம்? நான் யார் தெரியுமா? என் ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா? என் ஃபேமிலி யாருன்னு தெரியுமா? எங்க அப்பா யாருன்னு தெரியுமா? எங்க அம்மா யாருன்னு தெரியுமா? ஏன் உனக்கு தெரியலையா? எல்லாத்தையும் எங்களையே கேட்டுட்டு இருக்கீங்க. அப்படிதான் சில பேர் நம்மளால பேசினாலே சும்மா பட்டு 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 பட்டு. சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியா இருப்பாங்க, ரொம்ப அமைதியா இருப்பாங்க. நீங்க கூட ஏமாந்துருவீங்க. ரொம்ப சாஃப்ட் போல இருக்கு, பாப்பா ரொம்ப அமைதி போல இருக்குன்னு நீங்க ஒரு தட்டி தட்டி பாருங்களேன். பாப்பாலாம் பீப்பாவா மாறது அன்னைக்கு தான் பார்ப்பீங்க. தேவ பிள்ளைகள் எப்போதும் தாழ்மையா இருக்கணும். இவரு கிளங்க, அவர் எவ்வளவு தாழ்மை தெரியுமா? இயேசுவின் தாழ்மை பத்தி பேசினா செமினார் போட்டு பேசலாம். அவ்வளோ ஹம்பிள், இவ்வளோ மகா தாழ்மையான தேவன் கிட்ட வந்துவிட்டு நம்மள பெருமை பாராட்டலாமா, மேன்மை பாராட்டலாமா? சரி. அப்ப கிளையினுடைய 2வது விளக்கு என்னன்னு சொன்னா என்னது? தாழ்மை. 3வது இந்த கிளை எதை வெளிப்படுத்து? ஏசாயா 53:2. ஏசாயா 53:2. டக்குனு படிங்க பாப்போம். ஐசாயா 53:2. இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும். இது என்ன? இது என்ன கிளையா? அது இளங்கிளை. இங்கிலீஷ்ல போட்டுக்க டெண்டர் பிரான்ச், இளங்கிளை. இந்த இளங்கிளை என்றால் அர்த்தம் என்ன? இளங்கிளை அப்படின்னு சொல்லுவது எதை காட்டுதுன்னு சொன்னா, அது ஆண்டவருடைய, அது இயேசுவுக்குள்ள இருந்த அவருடைய உருக்கத்தையும் இறக்கத்தையும் காட்டுது. ஆமென். இயேசு இந்த பூமியில இருக்கும்போது எப்படி இருந்தாரா? உருக்கமாவும் இரக்கமாவும் தன்னை நோக்கி வருகிறவர்கள் யாரா இருந்தாலும் அவர்களுக்காக உடனே இறங்கிடுவாங்க. அதான் இளங்கிளை. ஒரு கிளையை பாருங்களேன், இளங்கிளையை பாருங்களேன், ரொம்ப டெண்டரா இருக்கும். அது மாதிரி இயேசுவியோட மனசு எப்படி இருந்தது? வெரி டெண்டர், ரொம்ப இறக்கம்.
செம்ம மனதுருக்கம். நீங்க எப்படி எப்படி இறக்கம் மனதுருக்கம்லாம் இருக்குதா? குறிப்பா பிள்ளைகளை பார்த்து கேட்கிறேன், வாலிபல்ல பார்த்து கேட்கிறேன், உன்னுடைய தாய் தாப்பன் மேல ஒரு இறக்கம் ஒரு மனதுருக்கம் இருக்குதா? டேய் கொஞ்சம் தண்ணி எடுத்து கொடுறா, ஏன் உனக்கு கை இல்லையா, உனக்கு கால் இல்லையா? அந்த காலத்துக்கு நம்ம வந்துட்டோம், அப்படிதானே? தேவ பிள்ளைகள், இயேசுசாமி இந்த கிளை எப்படியாப்பட்ட கிளை? இது இளங்கிளை. அது ரொம்ப உருக்கமா இரக்கமா இருக்கும். இந்த மார்க்கத்துல வந்துவிட்டு நமக்கு இறக்க இல்லாதபடி கடின ஆட்களா நம்ம இருக்கக்கூடாது. நமக்கு கடின மனது இருக்கவே கூடாது. உங்களுக்கு எப்படி இல்ல இந்த டெண்டர் ஹார்ட் வந்துடுச்சா? இளங்கிளையா மாறிட்டீங்களா? எல்லாரும் அந்த இயேசுசாமியை போல மாறிட்டீங்களா? அவருடைய இரக்கமோ மனதுருக்கமோ பேசிக்கிட்டே போறாங்க, பேசிக்கிட்டே போறாங்க. நமக்கு இதெல்லாம் தெரியாதது இல்லை, தெரிஞ்சது. அதனால சும்மா ஒரு கிளிம்ஸ் மாதிரி நான் சொல்லிட்டு போறேன், நீங்க அப்படியே தியானிச்சு கொள்ளுங்க. இளங்கிளை, அப்படியே உருக்கமும் மனதுருக்கமான தெய்வம். அப்போ இந்த காலவேளை கர்த்தர் உங்களுக்கு சொல்ற சத்தியம் என்னன்னு சொன்னா, ஒருவேளை உங்க வாழ்க்கையில உனக்கு இறக்கம் செய்யறதுக்கு யாரும் ஒரு ஆள் இல்லாம இருக்கலாம், உனக்காக மனதுருவதற்கு யாருமே இல்லாம இருக்கலாம். ஆனா இந்த காலவேளை கிளை எனப்பட்ட ஒருவர் அப்படியே மத்தியில வந்து இருக்கிறார். அவர் உனக்காக இறங்குவார். பைபிள் ஒரு வசனம் உண்டு, ஏசாயால இருக்குன்னு நினைக்கிறேன். உனக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். உனக்கு இறங்கும்படி என்ன மாதிரி பியூட்டி பாருங்க. நமக்கு இறங்குறதுக்காக அவர் வெயிட் பண்றாராங்க. இதான் இளங்கிளை, இதான் இளங்கிளை. நம்ம ஆண்டருக்காக காத்திருக்கிறது ஒரு பகுதி, ஆனா ஆண்டவர் நமக்கு முன்னாடி வந்து நமக்காக காத்திருக்கிறாரா, என் பிள்ளைக்கு நான் இறங்கணும்னு சொல்லி. என்ன மாதிரி இளங்கிளை பாருங்க. அப்ப நீங்க இந்த உலகத்துல எதுக்காகவும் நீங்க துக்கப்படாதீங்க, கஷ்டப்படாதீங்க. ஒரு இளங்கிளை நமக்கு இருக்கு. நமக்காக மனதுருகிற ஒரு தேவன் இருக்கிறார். நம்ம மேல் உருக்கமா இரக்கமா இருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த பெருமன்ஸ் ஒரு பாட்டு போட்டாரு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தானே. இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே. எல்லாரும் வாய்க்கு சொல்லுவா, என் இயேசு ராஜா, என் இயேசு ராஜா, ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாள் எல்லாமே, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாள் எல்லாமே. உலக தோற்ற முதல், உலக தோற்ற முதல்